இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2வது டிப். எதுக்குன்னா, உங்கள் குழந்தைங்க அவங்களோட எமோஷன்ஸை அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கான செகண்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப், உங்கள் குழந்தைங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறது தான். செகண்ட் டிப் ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டிப் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளோதான், சிம்பிள். அது எப்படி தெரியப்படுத்துவீங்க? சப்போஸ் அவங்க சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லைனாலும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், வேறு யாராவது அவங்க டீச்சரோ இல்லை அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோ சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, உங்கள் குழந்தைங்க அதை உங்ககிட்ட சொல்ல வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்குற மாதிரி ஒரு பாவலா பண்ணுங்க. அப்புறம் அச்சோ அப்படியா, சும்மா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள். ஜிஆர்பி ஆடுக்கு வர மாதிரி தான். ஹோ ஆஹா அவ்வளோதான். இதை வச்சு உங்கள் குழந்தைங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி கேட்கும்போது அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அம்மா நல்லா கேட்குறாங்க, அப்பா நல்லா கேட்குறாங்க, இன்னும் சொல்லணும், நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். இதுதான் சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னா, குழந்தைங்க பேச வர்றதை கேட்குறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும். என் குழந்தை என்கிட்ட எதுவுமே பேச இனிஷியேட் பண்ணுறதே இல்லை, ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்கிறதே இல்லை, நான் அவன் கூட வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவன் கூட உட்காந்து பேசுகிறேன், விளாடுறேன், ஆனாலும் அவன் கிட்ட சொல்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது என்றைக்குமே நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க. அது வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம், டீச்சர்ஸ் கிட்ட, யார்கிட்ட வேணால் சொல்லலாம், பட் நாட் டு த சில்ட்ரன். குழந்தைங்க கிட்ட அதை சொல்லாதீங்க. நான் உனக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ ஏன் இப்படி பண்ணுற, மற்ற அம்மாக்கள் எல்லாம் மாதிரி நான் இல்லை, நான் வந்து உனக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னோடய வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன், எல்லாத்த விட உனக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, அவன் அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான், நீ அப்படி சொல்கிறதில்ல. குழந்தைங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. அது மட்டும்தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நிறையா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, அவன் இப்படி பண்ணுறான், நீ அப்படி பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தில் அவேர்னஸ் வரல. எதில் அப்படின்னா, நான் உனக்காக தான் இருக்கேன், நான் உனக்காக தான் எல்லாம் பண்ணுறேன், நீ அதை பண்ண மாட்டேங்கிற. ஸோ இது கம்பேரிசனை விட இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட்டு க்ரியேட் பண்ணும். ஐயோ, அம்மா நமக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்க, அப்பா நமக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டாக மாறிடுச்சு. அப்படின்னா எகெயின் நீங்கள் கம்பேரிஷன், ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது வர எஃபெக்ட்ஸை விட இந்த கில்ட்னால் வரக்கூடிய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்.